நைட்டு 10 மணி ஆச்சு. புருஷன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம எப்படி டிவி பார்க்கா பாரு. காலையிலேருந்து ஃபோனில் பார்க்கா, ராத்திரி ஆன உடனே டிவியில் பார்க்கா. இவளுக்கு இதே 24 மணி நேரமும் வேலையாக போச்சு. ஏ கீதா, கீதா, ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டேன்டே. என்ன வந்துட்டீங்களா? கரெக்டா அந்த நாடகம் போடுற நேரத்துக்கு தான் வந்து என்னுடைய பாடா படுத்துறீங்க. கொஞ்ச நேரம் பொறுங்க, பார்த்துட்டு வரேன். ஏடி அனீஸ் எங்க? அவன் சாப்பிட்டானா இல்லையா? படிச்சானா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் டியூஷன் போயிட்டு வந்தான். காலையில வச்ச சாப்பாடு இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டான். ஏதோ நான் முந்தாயில முடிஞ்சு வச்சிருக்க மாதிரி வந்து கேக்குறீங்க. போய் ரூம்ல போய் பாருங்க. புள்ள சாப்பிட்டானா? பரவாயில்ல பரவாயில்ல. சரி, நைட்டு என்ன சமைச்சு வச்சிருக்க நமக்கு? அட லூசு கிறுக்கி, இவ என்ன உசு உசுங்கா? சரி, விளம்பரம் போட்டால் உடனே கேட்போம். இந்தா விளம்பரம் வந்தாச்சு. ஏ கீதா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன மனசா பேசணும்? சொல்லு சீக்கிரம். சீரியல் போட்டுருவாங்க. எதுவா இருந்தாலும் விளம்பரம் முடியறதுக்குள்ள சொல்லணும். விளம்பரம் முடிஞ்சுன்னா நான் சீரியல் பார்க்க போயிடுவேன். ஏட்டி, இதை போய் பார்க்க உனக்கு மூளை கெட்டு போச்சா? இந்த சீரியல்னால எத்தனை வீட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் இந்த வீட்ல டிவி கூட பார்க்க கூடாதா? என்ன நேரமும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சட்டி பட்டியா கழுவிக்கிட்டே கிடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை கீதா, அதில் ஏதாச்சும் ஒரு நல்லது வருதா பார்த்தியா? எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுனே காட்டிகிட்டு இருக்காங்க. அதையே நீ பார்த்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அதே கோவத்தோடு வந்து எங்ககிட்ட அதை காட்டுறியே. பாவம் பையன்கிட்ட கூட அதே மாதிரி கோவத்தை காட்டுற. அப்போ குடும்பத்துக்குள்ளே சண்டை வருதா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஓ, அப்ப இந்த வீட்ல சொந்தமா ஒரு டிவி கூட பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? இப்படி டிவி பார்க்கறதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அட முட்டா சிரிக்கி, உயிரை வாங்குறாளே. சரி சரி, இருங்க, அடுத்த விளம்பரம் வரட்டும், பேசுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இங்கே தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே இப்போ விளம்பரம் வரட்டும்னு திரும்பவும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஏன் நைட்டு என்னடி சமைச்சு வச்சுருக்கேன்? சாப்பாடு எடுத்து வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. இல்லைன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவேன் பார்த்துக்க. காலையில வச்ச குழம்பு இருந்தது, அனிசு சாப்பிட்டுட்டான். நீங்க இப்போ செத்த போறங்க, வந்து சமைச்சு தரேன். ஏட்டி, வேலை பிடிச்சி வர்ற நைட்டு 10 மணி ஆகுது, இன்ன வரைக்கும் சமைக்காம இருக்கியேடி. உன்னை இதை என்ன செய்யறது? இப்போ ரொம்ப பசிக்கல, முதல்ல வந்து சாப்பாடை செய்வா. என்ன ஆக்ஷனை பாரு, கையை உடச்சிடுவேனாக்கும். இவ்வளவு பேசுறீங்கல்ல, போய் நீங்களே சமைங்க. அப்பதான் தெரியும் சமைக்கிறதோட அருமை. இந்த வீட்ல நிம்மதியா டிவி பார்க்க முடியுதா? இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ, நான் டிவி பார்த்தா மட்டும்தான் இவங்களுக்கு வலிக்கும் எல்லா இடத்துலயும். உங்ககிட்டலாம் பேசுனா வேலைக்காவது. இந்த போய் டிவி ஆஃப் பண்றேன். ஐயோ மனுஷா, என்னையா பிரச்சனை உனக்கு? சமைக்கிறத நீ போய் சமைச்சுக்கன்னு சொல்லிட்டல, ஏன் அப்படி டிவி ஆஃப் பண்ண போற? சரி சரி, எந்திரிச்சிட்டில, அப்படியே போய் சமைப்போ. இந்த வீட்ல டிவி பார்க்க கூட ஒரு உரிமை இல்லையா? உடனே இந்த நீலி கண்ணீரை வடிச்சிடுவா. சரி சரி, அழுவாதட்டி, அழுவாத, நானே போய் சமைச்சுக்கிறேன். எப்படியோ என்னைய சமைக்க வைக்கணும், அதுதானே இப்போ இது பிளான் போட்ட. அதன்படியே நான் சமைச்சிடுறேன், போதுமா? அழுவையை நிறுத்து. உன் போய் டிவி பார்க்குற வேலையை கண்டினியூ பண்ணு போ. மக்களே பாருங்க மக்களே, இந்த சீரியல்னால எங்கள் வீட்டில் தான் இந்த பிரச்சனையா இல்லை உங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனையான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே.